ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، نحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்து முஸ்லிம்களை மார்க்கமாக்கி, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை, மனிதர்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். நபி அவர்கள் வழிநடத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடத்தினார்கள். பின்பு அந்தந்த உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் என்று எல்லா காலங்களிலும் வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த வழிநடத்துதல் என்பதிலேயே மிகவும் உயரிய வழிநடத்தல், அது மட்டுமல்ல, இந்த வழிநடத்துகளில் எந்த அளவிற்கு உலமாக்கள் இந்த சமூகத்திற்கு வழிநடத்துகிறார்களோ அதே போலத்தான் ஆட்சியாளர்களும் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். நம்மை ஆளக்கூடியவர்கள், அதாவது நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய, நாம் பேசக்கூடிய தலைப்பு யாரை சார்ந்திருக்கிறது என்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்கள். அது என்ன, இந்த நாட்டில் அமர்ந்து கொண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி பேசுவதற்கு என்ன தேவை இருக்கின்றது? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்திய நாட்டில் வசித்திருந்தாலும் மார்க்கம் என்ற பாரம்பரியம், இஸ்லாம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களுக்கும் நமக்கும் இந்த இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிமுறையை கற்றுத் தந்திருக்கிறது. என்னதான் நாம் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம், முஸ்லிம் ஆட்சியாளர்களை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், எந்த விதத்தில் அணுக வேண்டும், அவர்கள் ஆட்சியின் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் அணுகி அவர்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கொள்கையாகவே நமக்கு தந்திருக்கிறது. அது ஒரு முஸ்லிம் எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த முஸ்லிம் எந்த பூமியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அது இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவனுக்கென்று மார்க்கத்தில், கொள்கையில் முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் ஆட்சியாளரின் கண்ணோட்டத்தில் அவன் எவ்வாறு ஆட்சியாளர்களை பார்க்க வேண்டும். ஏனெனில் இதில் மிகவும் பலகீனமான ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமாக இந்த நாட்டில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் பெரும் பின்னடைவில் இருக்கிறோம். பெரும் பின்னடைவு என்றால் சுன்னாவிற்கு முரணாக, கொள்கைக்கு முரணாக, இஸ்லாத்திற்கு முரணான விஷயத்திலே இருக்கிறோம். எந்த விஷயத்தில் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் ஆட்சியாளர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் فإن تنازعتم في شيء
فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். முதலில் கவனியுங்கள், ஆட்சியாளர் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, அத்தீயுல்லாஹ, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீயுர் ரசூல், அந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், மேலும் வ உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் யாரின் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறானோ, முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறான் ரப்புல் ஆலமீன். உங்களின் காரியங்களை அல்லாஹ் யாரின் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறானோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இதுதான் அடிப்படை. ஆம், அஸ்ஸம்உ வத்தாஅ, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒரு மிக பெரும் கொள்கை என்னவென்றால் ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிவது. எதில்? சத்தியத்தில். எதில்? நன்மையில். நன்மையில், சத்தியத்தில் ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது அடிப்படை. மார்க்கத்திற்கு புறனாக அவர்கள் கட்டளையிட்டால் அந்த இடத்தில் மட்டும்தான் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு உரிமை இருக்கிறது அந்த செயலை செய்யாமல் தடுத்துக் கொள்வது. ஆம், யாரும் நமக்கு அல்லாஹ்விற்கு மாறு செய்யும்படி கட்டளையிட்டால் லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது. இது அடிப்படை விதி, இது அடிப்படை சட்டம். படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட முடியாது. ஒரு படைப்பினத்திற்கு நான் கட்டுப்பட்டு படைத்தவனுக்கு நான் மாறு செய்ய முடியாது. இது அடிப்படை விதி, மார்க்கம் சொல்லி தந்த விதி. இந்த விஷயத்தின் அடிப்படையில் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மார்க்கத்திற்கு முரணாக ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டால் அதை செய்யாமல் இருந்து கொள்ளலாம். ஆனால் செய்யாமல் இருந்து கொள்ளலாம் என்பதற்கு வழி அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு மற்ற விஷயத்தில் கட்டுப்படாமல், அவர் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிவிட்டதினாலே நான் அவரை விமர்சனம் செய்வேன், அவருக்கு எதிராக நான் நிற்பேன், அவருக்கு எதிராக நான் கிளர்ச்சி செய்வேன். இது அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்ல, உலமாக்கள் அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஆட்சியாளர்கள் என்று வந்துவிட்டால் சொந்தக்காரர்களை கூட பேசுவதற்கு தயங்கக்கூடிய சமூகம் நாம். ஆனால் முஸ்லிம் ஆட்சியாளர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் உடனடியாக வரிந்து கட்டு வருவதுதான் இன்று நம்மில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள். அல்லாஹ் யாருக்கு கல்வியை வழங்கினானோ, அல்லாஹ் யாருக்கு சுன்னாவின் தேற்றத்தை வழங்கினானோ அவர்களை தவிர பெரும்பாலானவர்கள். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் எத்தனை ஹதீஸ்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களை பற்றியும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களை ஏசக்கூடாது, அவர்களை ஏளனம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடாது, அவர்களுக்கு கிளர்ச்சி செய்யக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இடுகிறார்கள். இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு பாவங்கள் என்று விட்டுவிட்டால், ஏதாவது விஷயம் செய்து விட்டால் உடனடியாக அந்த ஆட்சியாளர்களை விமர்சிப்பதில் நம் நாவு தயங்குவதே இல்லை. இதை கேட்டால் இஸ்லாம் என்று வேற சொல்லிக் கொள்கிறார்கள். எது இஸ்லாம்? இந்த ஹதீஸ்களை உங்கள் முன்னால் படிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸிற்கு பதில் சொல்லிக் கொண்டு பிறகு இது இஸ்லாம் என்று சொல்லுங்கள். எது இஸ்லாம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். என்ன இஸ்லாம்? அநியாயத்தை கண்டால் பொங்க வேண்டும், அநியாயத்தை கண்டால் ரத்தம் ஊற வேண்டும். இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ் அது யாரிடம் பொங்க வேண்டும்? உங்களுடைய தகுதிக்கு பால், உங்களின் சக்திக்கு பால் நீங்கள் கோபப்படுவது, அதை தடுக்க முடியும் என்றால் அது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஆட்சியாளர் விஷயத்தில் இதே போல் அல்ல. ஆட்சியாளர்கள் விஷயம் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பாதுகாப்பு, நலன் சார்ந்த விஷயம். எந்த ஒரு உம்மத்தும் அந்த ஆட்சியாளர் இல்லாமல் சீர்பெற்று விட முடியாது. ஒரு ஆட்சியாளரை கிளர்ச்சி செய்து எதிர்ப்பதை வரக்கூடிய அந்த தீமை என்பது ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தீமையை காட்டிலும் மிகவும் மோசமானது. ஒரு தீமையான ஆட்சியாளராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? வலவ் தரப உனுகக் வஅഖத மாலக், உன்னுடைய ஆட்சியாளர் உன் முதுகில் குத்தினாலும் சரி, ஹதீஸ் ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா? உன்னுடைய ஆட்சியாளர் உன் முதுகில் குத்தினாலும் சரி, உன் செல்வத்தை எடுத்தாலும் சரி, அநியாயமாக அவருக்கு கட்டுப்படு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் நம்மிடம் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதரை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதானே இஸ்லாம்.
முஸ்லிமிலும் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உன்னுடைய ஆட்சியாளர் உனக்கு முதுகில் பின்னால் குத்தினாலும் சரி, உன்னுடைய செல்வத்தை அநியாயமாக சுரண்டினாலும் சரி, அவருக்கு கட்டுப்படு என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். எதுவரை? அவரிடம் தெளிவான இறை நிராகரிப்பு, அவரிடம் குஃபுர். என்ன குஃபுர்? அல்லாஹ்வை நிராகரிக்கிறார், காஃபிராக இருக்கிறார் என்று உலமாக்கள் முடிவு செய்தால் அந்த அடிப்படை என்பது வேறு. எங்கே இருக்கிறார்கள்? ஏதாவது சர்வசாதாரணமாக ஏதாவது மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் என்பது எல்லாரிடமும் வரும். அல்லாஹ்வின் அடியார்களே, தனிப்பட்ட மனிதனின் பாவத்திற்கு எவ்வாறு ஒரு ஆட்சியாளர்களை இந்த அளவிற்கு நாம் விமர்சனம் செய்கிறோம் என்றால் நபி வழி இங்கே எங்கே இருக்கின்றது? ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், நான் எதுவும் அதிகமாக பேசவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அதாஅனி ஃபகத் அதாஅ அல்லாஹ் வ மன் அஸானி ஃபகத் அஸா அல்லாஹ் வ மன் அதாஅ அமீரி ஃபகத் அஸானி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எனக்கு கீழ்ப்படிகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிகிறார், யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார், யார் என்னுடைய ஆட்சியாளருக்கு, என்னுடைய ஆட்சியாளர் யாரை சொல்கிறார்கள்? முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ, அவர் எனக்கும் மாறு செய்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் இந்த ஹதீஸை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு பின் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் எனது வழிகாட்டிலின்படி நடக்க மாட்டார்கள். கவனியுங்கள், ஹதீஸை கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர், நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின் சில இமாம்கள், சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் எனது வழிகாட்டிலின்படி நடக்க மாட்டார்கள், எனது வழியையும் பின்பற்ற மாட்டார்கள், அவர்களிடையே ஷைத்தான்களின் உள்ளங்களை போன்று மனித உடல்களில் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். யாரை பற்றி சொல்கிறார்கள்? யாரை பற்றி சொல்கிறார்கள்? ஆட்சியாளர்களை சொல்கிறார்கள். என்னை பின்பற்ற மாட்டார்கள், என் வழிமுறையை பின்பற்ற மாட்டார்கள், ஷைத்தான்கள் எண்ணத்தை மனித உருவத்திலே இருப்பார்கள். ஆட்சியாளர்களை பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபி கேட்கிறார்கள், நான் கேட்டேன், நான் அந்த நிலையை அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? இவ்வாறு ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானின் எண்ணங்களோடு மனித உடலில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், உங்கள் நபி வழியை, உங்கள் வழியை, சுன்னாவை பின்பற்றாதவர், ஹராம் என்பால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்னை அந்த நேரத்தில் நான் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த ஆட்சியாளருக்கு செவிமடுத்து கீழ்ப்படியுங்கள். அவர்கள் உமது முதுகில் அடித்தாலும், உமது செல்வத்தை பறித்தாலும் அவர்களுக்கு செவிமடுத்து கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸஹீஹுல் முஸ்லிமிலே 1947வது ஹதீஸ். என்ன பதில் இருக்கிறது? ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் ஊடகங்களிலும் சர்வ சாதாரணமாக அவன் இப்லீஸ், இவன் இப்லீஸ், இவன் ஷைத்தான், அவன் ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலையை எல்லாரும் வீட்டில் செய்து கொண்டிருப்போம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அது செய்து விட்டால் இது செய்து விட்டால் என்று ஆட்சியாளர்களை விமர்சிப்பது ஹராம், ஆட்சியாளர்களை பற்றி பேசுவது ஹராம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதரின் சுன்னா எங்கே இருக்கின்றது? ஏன்? ஏனெனில் ஆட்சியாளர்கள் விடயத்தில் பேசி 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 அது உலகளவில் இன்று எந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு இடைஞ்சலும் தோல்வியுமே தந்தது என்பதை மார்க்கம் தெளிவாக காட்டுகிறது. இந்த கிளர்ச்சி என்பது முஸ்லிம்களின் ரத்தத்தை சுவைப்பதற்கும், முஸ்லிம்களின் ரத்தத்தை இழப்பதற்கும், முஸ்லிம்கள் தங்கள் உயிர்களையும் தங்கள் உடைமைகளையும் இழந்து நிற்பதுமே தான். நம் காலத்தில் இந்த கிளர்ச்சி என்ற பெயரில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நின்று ஹவாரிஜிகள் சிந்தனையை உருவாக்கி சத்தியத்தில் அவர்களுக்கு கட்டுப்படாமல், நன்மையில் அவர்களுக்கு கட்டுப்படாமல் போனதுதான் பல முஸ்லிம்களுடைய உயிரை இன்று நாம் காவு கொடுத்தவர்களாக, அவர்களை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம் நபி வழியை பின்பற்றாதது. ஏனெனில் அதில் நன்மை இருக்கிறது. ஆட்சியாளர் தவறாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவதில் நன்மை இருக்கிறது. அந்த தவறை உங்களை செய்ய சொல்லவில்லை, அப்படி அதை செய்தால் செய்யாமல் இருங்கள். யாருக்கும் நாம் கட்டுப்பட முடியாது அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்தில், இது அடிப்படை. ஆனால் அதன் ஒரு காரணமாகவே அவரிடம் இறை நிராகரிப்பு இல்லாதவரை பாவத்தை காரணம் காட்டி
மற்ற விஷயங்களை காரணம் காட்டி, இறை நிராகரிப்பல்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் அதை காரணம் காட்டி அவர்களை விமர்சிப்பது, அவர்களை ஏசுவது, அவர்களை கிளர்ச்சி செய்யும்படி மற்ற மக்களை தூண்டுவது, அவர்களை அப்படி என்று சொல்வது, இப்படி என்று சொல்வது, இது அனைத்தும் இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு முரண். இந்த ஹதீஸிற்கு என்ன பதில் இருக்கிறது உங்களிடம்? ஷைத்தானிய எண்ணத்தில் அவர்கள் உடல் இருக்கும், என் வழிமுறையை பின்பற்ற மாட்டார்கள், நபி வழியை பின்பற்ற மாட்டார்கள். இந்த கூட்டம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர் என்னை வந்து அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வின் தூதர், உன் முதுகில் குத்தினாலும் சரி, உன் செல்வத்தை பறித்தாலும் சரி, அவருக்கு நீ கட்டுப்படு. என்ன பதில் இருக்கிறது நம்மிடம்? ஆட்சியாளர்களை சர்வசாதாரணமாக விமர்சிக்கக்கூடியவர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரரை கூட விமர்சிப்பதற்கு அவ்வளவு பயப்படுவீர்கள், அவ்வளவு தயங்குவீர்கள். அவர்கள் என்ன நினைத்து விடலாம் என்று. முஸ்லிம்களின் காரியங்களுக்கு சத்தியத்தில் முஸ்லிமின் காரியங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டவர்களை சர்வசாதாரணமாக நாம் திட்டுகிறோம், ஏசுகிறோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது மார்க்கத்திற்கு முரணான நபி வழி, மார்க்கத்திற்கு முரணானது, நபி வழிக்கு முரணானது. திருந்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது நம்முடைய வழி அல்ல, நம்முடைய வழிமுறை இது அல்ல. மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மா இப்னு ஸஈத் அல்-ஜுஐபி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதரே, எம்மீது சில ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிந்து எங்களின் உரிமைகளை மறுத்து அவர்களின் உரிமைகளை மட்டும் கேட்பார்களாயின் அப்போது எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள்? ஹதீஸ் விளங்குகிறதா? எங்களின் உரிமைகளை தருவதில்லை, ஆனால் அவர்களின் உரிமைகளை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களின் உரிமைகளை கேட்டுக் கொள்கிறார்கள். இவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செவிமடுத்து கட்டுப்படுங்கள், ஏனெனில் அவர்களுக்குரிய பொறுப்பு அவர்கள் மீது உள்ளது, உங்களுக்குரிய பொறுப்பு உங்கள் மீது உள்ளது. முஸ்லிமிலே 1846வது ஹதீஸ். என்ன பதில் இருக்கிறது? சர்வசாதாரணமாக ஆட்சியாளர்களை பேசுகிறீர்களே, ஏசுகிறீர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது நபி வழிக்கு முரணானது. ஆட்சியாளர்கள் விஷயத்தில் முஸ்லிம் அந்த காலத்தில் இந்த காலம் வரை ஆட்சியாளர் விஷயத்தில் பேசாமல் மௌனம் காப்பது, சத்தியத்திற்கு உடந்திருப்பது, அவரிடம் இறை நிராகரிப்பு என்பதை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கும் வரை கேட்டால் இதை பற்றி எல்லாம் பேசினால் அந்த மன்னருக்கு கைகூலி, இந்த மன்னருக்கு கைகூலி, அவரிடம் இருந்து பணம் வருகிறது, அதனால் நீங்கள் பேச மாட்டீர்கள், அதனால் நீங்கள் அவருக்கு ஒத்து போகிறீர்கள், அவருக்கு தூஜா தூக்கிறீர்கள், ராஜா தூக்கிறீர்கள் என்றெல்லாம் உலமாக்களை வசைபாடுகிறீர்களே, இந்த ஹதீஸ்களுக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? இந்த நபி வழிகளுக்கு, இந்த நபி மொழிக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? இந்த நபி மொழிக்கு பதில் வைத்ததற்கு பிறகு நீங்கள் உலமாக்களை விமர்சியுங்கள். உலமாக்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறார்கள், ஆட்சியாளர்களை கேட்க மாட்டேங்கிறார்கள், ஆட்சியாளரை கேட்க மாட்டேங்கிறார்கள். யார் உங்களுக்கு சொன்னது ஆட்சியாளர்களை கேட்கவில்லை என்று? குறைந்தபட்சம் ஒரு நன்றி வேண்டாமா? எத்தனை பேர் இந்த நாட்டிலும் நாம் சம்பாதித்தாலும் வெளிநாடுகளில், முஸ்லிம்கள் உள்ள நாடுகளில், முஸ்லிம்கள் ஆட்சியாளர் நாடுகளில் போய் சம்பாதித்து வருகிறோம், சம்பாதித்து வந்து திரும்புகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போகிறீர்களே, அப்போது அவர்கள் தான் உங்களுக்கு பொறுப்புதாரி என்பதை நீங்கள் தெரிந்தீர்களா? ஒருவேளை நீங்கள் அங்கேயே மரணித்தால் உங்களை அங்கே அடக்கம் செய்வதற்கான அனைத்து பொறுப்பும் அந்த ஆட்சியாளர்களுக்குரியது. உங்களுக்கு அந்த இடத்தில் ஏதாவது தவறும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அந்த இடத்தில் அந்த முஸ்லிம் ஆட்சியாளரே உங்களுக்கு உரிமை உள்ளவராக, உங்களுக்கு கீழ்ப்படிபவர்களாக அவர் இருக்கிறார். இதையெல்லாம் என்றாவது தெரிந்திருக்கிறீர்களா அல்லாஹ்வின் அடியார்களே? சர்வசாதாரணமாக நாமே நம் ஆட்சியாளர்களை விமர்சித்து அசிங்கமாக, இப்லீஸாக, இன்னும் எத்தனை பட்டங்கள், அவனுக்கு கைகூலி, இவனுக்கு கைகூலி, இப்லீஸ். இந்த பேச்சு ஹவாரிஜின் சிந்தனை. இப்படித்தான் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவ்வாறு தான் ஹவாரிஜிகள் கட்டம் கட்டினார்கள். ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடிய இந்த வழிகட்ட கூட்டம் ஆரம்பமானது ஹவாரிஜிகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு மரணித்தார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான் எவ்வாறு மரணித்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு? எப்படி மரணித்தார்கள்? வரலாறை சற்று திரும்பி போய் பாருங்கள். ஹவாரிஜின் சிந்தனை தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடம் பல பேரிடம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களை திருந்த வேண்டிய நேரம். ஆட்சியாளர்களை பேசுவது ஹராம். அது பல பிரச்சனைகளை நீங்கள் நன்மை என்று நினைப்பதை காட்டிலும் தீமையை தான் அது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தீமை அதிகமாக இருப்பதனால்
தான் இதில் நன்மை என்பதே இருக்காது. ஆட்சியாளர் எதிராக சேர்ந்தால் அதில் வரக்கூடிய தீமை, அதனால் முஸ்லிம்களின் ரத்தமும் முஸ்லிம்களின் உயிர்களும் பாதிப்படைந்து முஸ்லிம்கள் இழிவு நிலைக்கு செல்வதேதான் மிச்சம் என்பதனாலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இந்த விஷயத்திலே ஒழுங்குபடுத்துகிறார்கள். அமைதியாக இருங்கள். இறை நிராகரிப்பு வெளிப்படாத வரை உங்களுடைய பொருளை உங்களுக்கு முதுகில் குத்தினாலும் உங்கள் முதுகிலே குத்தினாலும் உங்களுடைய பொருள்களை புரட்டாக தீண்டினாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், செவிமடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா? இன்னும் எத்தனை ஹதீஸ் மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை கேளுங்கள். அவுஃப் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் இருந்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ், உங்கள் இமாம்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்கள் ஆட்சியாளர்கள் சிறந்தவர்கள், நீங்கள் நேசிப்பவர்களும் உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். அவர்கள் உங்களுக்காகவும் நீங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வீர்கள். நல்ல ஆட்சியாளர்கள் யார் என்றால் நாமும் அவரை நேசிப்போம், அவரும் நம்மை நேசிப்பார். நாமும் அவருக்காக துஆ செய்வோம், அவரும் நமக்காக துஆ செய்வார். இது நல்ல ஆட்சியாளர்கள். அதே சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் இமாம்களில் கெட்டவர்கள், உங்கள் ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள், தீயவர்கள் யார் என்றால் நீங்கள் வெறுப்பவர்களும் உங்களை அவர்கள் வெறுப்போம். நீங்களும் அவரை வெறுப்பீர்கள், அவர்களும் உங்களை வெறுப்பார்கள். நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள், அவர்களும் உங்களை சபிப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, அப்போது வாளை கொண்டு அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்யலாமா? இந்த ஆட்சியாளர் எதிராக விமர்சனம், உங்களுக்கு துஆ செய்ய மாட்டார், உங்களை சபிப்பார், உங்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள மாட்டார், தீமைகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல விடுவார், தீமைகளுக்கு கட்டளையிடுவார். அந்த தீமைகளை செய்யாமல் இருப்பது வேறு, நான் செய்ய மாட்டேன். சரி, இதோடு முடிந்து விட்டதா? என்ன கேட்கிறார்கள்? அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வாள் எடுத்து நாம் கிளர்ச்சி செய்யலாமா? ஏனெனில் இந்த கேள்வி கேட்பவர் நிச்சயமாக அந்த செயலை செய்ய போவதில்லை. அந்த பாவத்தை கட்டளையிட்டால் அந்த பாவத்தை செய்யாமல் தன்னை தடுத்துக் கொள்வார், அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள முடியும். யார் வேண்டாலும் ஒதுங்கிக் கொள்ளலாம். பாவம் செய்யாமல் பாவத்தின் பால் ஒரு ஆட்சியாளர் நமக்கு கட்டளையிடுகிறார் என்றால் அந்த பாவத்திலிருந்து தன்னை ஒதுங்கிக் கொள்வதற்கு முழு உரிமை உண்டு. ஆனால் கேள்வி என்ன? இப்படிப்பட்டவருக்கு எதிராக வாள் எடுத்து நாம் புரட்சி செய்யலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸை பாருங்கள். லா மா அகாமு ஃபீகுமுஸ் ஸலாஹ் வ இதா ரஅய்தும் மின் உலாதிக்கும் ஷைஅன் தக்ரஹூனஹு ஃபக்ரஹு அமலஹு வ லா தன்ஸிஉ யதன் மின் தஆத்திஹி. இந்த ஹதீஸை, இந்த வாசகத்தை இப்போது உங்களிடம் படிக்கிறேன். இந்த ஆட்சியாளருக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்யலாமா என்று கேட்ட இந்த வாசகத்திற்கு நான் படிக்கிறேன். அல்லாஹ்வின் பதிலை, அல்லாஹ்வின் தூதரின் பதிலை செவிமடுத்து சிந்தித்து செயல்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, கிளர்ச்சி செய்யக்கூடாது. எதுவரை? அவர் தொழுகையை பேணும் வரை, அவர் உங்களுக்கு மத்தியில் தொழுகை, அவரிடம் இஸ்லாம் இருக்கும் வரை இப்படிப்பட்டவரிடமும் நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது. அதுதான் சொன்னோம். ஆட்சியாளர்கள் விஷயத்தில் எப்போது அந்த வரம்பை மீறும் என்றால் அவரிடம் வெளிப்படையான இறை நிராகரிப்பு வெளிப்பட வேண்டும், மார்க்கத்திலிருந்து வெளியேற வேண்டும். மார்க்கத்திலிருந்து வெளியேறுவதை முடிவு செய்வது யார்? மார்க்கத்திலிருந்து ஒருவர் வெளியேற்ற வேண்டும் என்றால் உலமாக்கள் இத்துணை அளவிலான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொண்டெல்லாம் ஒருவனை காஃபிர் என்று சொன்னால், தக்ஃபீர் செய்தால், இதுவும் ஹவாரிஜின் சிந்தனை. முதலில் வழிகட்ட கூட்டத்தில் உருவான ஹவாரிஜின் சிந்தனை தான் இந்த ஹவாரிஜிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, அவர்கள் உங்களுக்கு மத்தியில் தொழுகையை நிலைநிறுத்தும் வரை நீங்கள் அவர்களிடம் கிளர்ச்சி செய்யக்கூடாது, அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். கடைசியாக ஒரு உபதேசம் சொல்கிறார்கள், உங்கள் ஆட்சியாளர்களிடம் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டால் அவர்களின் செயலை வெறுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் கீழ்ப்படிவதிலிருந்து உங்கள் கையை எடுத்துவிட வேண்டாம். நீங்கள் உங்கள் ஆட்சியாளர்களிடம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டால் அந்த செயலை வெறுங்கள், அதற்காக அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கையை எடுத்து விட வேண்டாம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே,
அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. ஆட்சியாளர் விஷயத்தில் அடிப்படை கல்வியை வழங்கக்கூடிய அதை பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்ஸஃபுல்லாஹி லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, எதனால் இந்த போதனைகள் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள், இன்னும் சொல்ல போனால் எதை எண்ணினால் ஹதீஸ்களை நம்மால் எண்ணிவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று வருந்தக்கூடிய எந்த ஹதீஸும் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஜும்ஆவின் உரை நமக்கு பத்தாது. ஆனால் நோக்கம் என்ன காரணம், மார்க்கம் ஏன் இந்த ஹிக்மத்தை, ஏன் இதை வழங்குகிறது, எதனால் அமைதியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தில் எது பெரும் பாவம் என்பதை ஒரு மனிதன் சரியாக அளவெடுக்க முடியாததின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் அடியார்கள் இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எல்லாம் தள்ளப்படுகிறான். முக்கியமாக பெரும் பாவம் என்று வந்துவிட்டால் மனிதன் முதலில் இணை வைப்பை தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மற்ற பாவங்கள் பாவம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு பாவம் செய்யக்கூடிய பொதுவான விஷயங்கள் அது எதுவாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், அல்லது மதுவாக இருக்கட்டும், அல்லது வட்டியாக இருக்கட்டும், அல்லது அநீதி இழைக்கக்கூடியதாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, எதுவும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய இடத்திற்கு வராது. ஏனெனில் அல்லாஹ் அந்த பாவத்தை தான் எப்போதும் மன்னிக்க மாட்டான். அதே நிலையில் ஒருவர் மரணிப்பதை அது அல்லாத வேறு அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு இஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அதன் அல்லாத அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க. இதிலிருந்து என்ன புரிகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளரிடம் இணை வைப்பு அல்லாத வேறு எந்த பாவமாக இருக்கட்டும், அப்படி உங்களுக்கு அதை தெரிக்கும் பொழுது, நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதல்ல, அவர்களை விமர்சனம் செய்வதல்ல. இது நபி வழி அல்ல, இது நபி வழி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது தன் தலைவரிடம், தன் அமீரிடம், தன்னுடைய ஆட்சியாளரிடமிருந்து வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டால் அவர் பொறுமையாக இருக்கட்டும். யாராவது தன் தலைவரிடம், தன்னுடைய ஆட்சியாளரிடமிருந்து வெறுக்கக்கூடிய விஷயத்தை கண்டால் அவர் பொறுமையாக இருக்கட்டும். அந்த பொறுமை நம்மிடம் எங்கே? அந்த பொறுமை எங்கே? நம்ம அவன் இவ்வாறு இப்லீஸ், அவன் அவ்வாறு இப்லீஸ், சவுதி மன்னன் இப்லீஸ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உங்கள் நாவு பயப்பட வேண்டாமா? உங்கள் நாவு முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசுகிறீர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? என்ன இஸ்லாம் நம்மிடம் இருக்கிறது, என்ன இஸ்லாம் நம்மிடம் இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பாவத்தை வெறுங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த பாவத்தை வெறுங்கள். யாராவது ஒரு ஆட்சியாளர், அதுவும் ஆட்சியாளர்களை, முக்கியமாக சவுதி நாடு என்று வந்துவிட்டால் ஹரமைன் ஷரீஃபைன், மாபெரும் இந்த இரண்டு ஹரம் பள்ளிவாசல்களை இன்று வரை எதிரிகளின் சூழ்ச்சியில் இருந்து மின் ஃபத்லில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றி நாம் நிம்மதியாக அந்த நாட்டிற்கு சென்றால், நிம்மதியான முறையில் ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த இடத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் வெகு சிறப்பாக அதை நல்ல முறையில், பாதுகாப்பான முறையில் அதை செய்து திரும்பி வருகிறோமே, அதற்காவது அந்த ஆட்சியாளர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களை பற்றி பேசாமலாவது உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அந்த இடத்தை, அல்லாஹ்வுடைய அந்த இரண்டு மாபெரும் பள்ளிவாசல்களை இன்று அளவு தங்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை மாலை என வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வணக்க ஸ்தலம் எந்த நேரத்திலும் மூடப்படாமல் தொடர்ந்து நாம் இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டிற்கு சென்று வருகிறோம் என்றால், அடிப்படை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன், அடிப்படை முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இந்த நன்றியை நினைத்து அவன் அவர்களுக்காக துஆ செய்வான். அவர்களுக்கு இன்னும் நேர்வழியை காட்டுவாயாக, அந்த ஆட்சியாளர்களுக்கு இன்னும் சத்தியத்தை காட்டு. அந்த நாடு மட்டுமல்ல, எந்த முஸ்லிம் நாடாக இருக்கட்டும், எந்த நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஏன் இந்த இடத்திலே சவுதியை பேசுகிறோம்? ஏனெனில்
நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மிக முக்கியமான விஷயங்கள் அந்த நாட்டை சார்ந்து இருப்பதினால் உம்ரா செய்ய வேண்டும் என்றால் எங்கே செய்ய முடியும்? மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியுமா? சவுதிக்கு தான் செல்ல முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர்களை நெருங்கி வைத்துங்கள், மனதில் நெருக்குங்கள். முதலில் ஆட்சியாளர்களுக்கு நலனை நம் மனதில் நிலையுங்கள். முதலில் இதுதான் நபி வழி. ஆட்சியாளர் வந்துவிட்டாலே அவனை வெறுத்து தூக்கி தூர போடுவது. அவன் என்ன மலக்கா? அவர்கள் என்ன மலக்குமார்களா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் தவறுகள் செய்வோம், நாம் எல்லா தவறுகளையும் வீட்டில் செய்து கொண்டிருப்போம். எந்த தவறுகளும் திருந்துவான நிலைமை இல்லை. ஆட்சியாளர் என்று வந்துவிட்டால் மட்டும் போதும், அவர் மலக்காக ஆகிவிட வேண்டும். அவரிடம் ஏதாவது வந்துவிட்டால், பாவம் வந்துவிட்டால் போதும், அவர் ஒரு மனிதன் என்பதையே சிந்திப்பதில்லை. இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? இந்த நபி வழிக்கு என்ன பதில்? என்னுடைய கேள்வி ஒன்றுதான். நீங்கள் இதை தாண்டி இனி ஆட்சியாளரை நான் விமர்சிப்பேன், முகநூல்களில் நான் எழுதுவேன், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்ற எல்லா இதிலையும் நாம் ஆட்சியாளரை ஏசி பேசுவேன் என்று சொன்னால் இந்த நபி வழிக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள். இதற்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒற்றுமை ஆட்சியாளர்களின் நேர்வழியில் இருக்கிறது. ஒற்றுமை ஆட்சியாளர்கள் கட்டுப்படுவதில் இருக்கிறது. கொஞ்சமாவது நாம் இதை சிந்திக்க வேண்டும். போதும், முஸ்லிம்கள் நாடு அழிந்தது, முஸ்லிம்கள் நாட்டில் ஆட்சியை மாற்றுகிறோம், கிளர்ச்சி செய்கிறோம் என்று முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக குவிந்து கொத்து கொத்தாக அவர்கள் இறந்ததை தவிர நாம் எதையும் இன்று பார்க்கவில்லை. இதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அடிப்படையிலேயே இதை கிள்ளி எறிந்தார்கள். ஆளாளுக்கு தவறை பார்த்தேன், நான் கத்தி எடுப்பேன், கிளர்ச்சி செய்வேன் என்று ஆளாளுக்கு சொல்லி வருவார்கள் என்பதற்காகவே தான் அமைதியாக இருங்கள், செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள். உங்கள் முதுகில் குத்தினாலும் சரி, உங்கள் செல்வத்தை எடுத்தாலும் சரி, கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. அந்த செயலை வெறுங்கள், ஆனால் அவர்கள் கையில் இருந்து ஒற்றுமையிலிருந்து விலகி போயிடாதீர்கள் என்று இத்துணை நபி வழிகளை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நமக்கு பத்தாது, இந்த அமர்வு பத்தாது, இந்த ஒரு குத்பா, இந்த உரை பத்தாது, பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த அளவிற்கு படும் ஆதார குழிகள் இருக்கிறோம். உலகத்தில் ஒருவன் வெறுக்கிறான் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் பேசுவதால் அவர் தான் கிடைத்தார் நமக்கு இலவசமாக. நம் நாவிற்கு ஒருவர் கிடைத்தார் என்றால் இலவசமாக திட்டி தீர்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்றால் அதர் யார்? ஆட்சியாளர். நம் வீட்டில் ஒழுங்கான ஆட்சியாளராக இருக்கிறோமா? முதலில் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் அனைவரும் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக நாளை அல்லாஹ்விடம் கேள்வி கேட்பவராக இருக்கிறீர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் சரியான ஆட்சியாளராக இருக்கிறீர்களா? அதை என்றாவது யோசித்து பார்த்தீர்களா? மக்களுக்கு மத்தியில் அநியாயத்தை கண்டால் பொங்க வேண்டும், அநியாயத்தை கண்டால் ரத்தம் வர வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இந்த அநியாயத்தை கண்டால் பொங்குவதல்ல இஸ்லாம். எந்த இடத்தில் அநியாயத்தை கண்டால் அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்று சொல்ல வந்ததுதான் இஸ்லாம். அந்த அநியாயத்தை கண்டால் அதற்குரிய வழி என்ன வழி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். நாமே ஒரு தீர்வை எடுத்துக் கொள்வதல்ல இஸ்லாம். அந்த அநியாயத்தை கண்டால் அது என்ன? இறை நிராகரிப்பா? இல்லை. அப்படி இல்லை என்றால் வாய் மூடி இருக்க வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கான அந்த பாவத்தை உங்களை யாரும் செய்ய சொல்லவில்லையே, இது அடிப்படை. யார் செய்ய போகிறார்கள் அந்த பாவத்தை? பாவம் என்று தெரிந்தவன் அதை செய்ய மாட்டான். அவர்களுக்கு நேர்வழியை கேளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர்களை நம் உள்ளத்தில் நெருக்குங்கள். அவர்களுக்கு நாம் நன்மை நாடவில்லை என்றால், நாம் அவர்களுக்கு துஆ செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு எப்ப ஈடேற்றம் ஏற்படும்? அவர்களை வெறுக்கும்படியும் அவர்களை மக்களுக்கு மத்தியிலே பேச முடியுமே என்று ஆகிக்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை ஆட்சியாளர் விஷயத்தில் மிகவும் பொறுமையசாலிகளாக, சர்வசாதாரணமாக மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இந்த ஹதீதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசட்டும். இஸ்ரேலுக்கு அவர் இவர் அடிமையாக இருக்கிறான், இஸ்ரேலுக்கு இந்த நாட்டு மன்னன் அடிமையாக இருக்கிறான், அவனுக்கு இந்த நாட்டு மன்னன் அடிமையாக இருக்கிறான். நாளை நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் இதற்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்விடம் அப்பாவி முஸ்லிம்களிடம் ஆட்சியாளர்கள் மத்தியில் அவர்களை பற்றிய வெறுப்பை விதைக்கிறீர்களே, அதுவும் மக்காவிலே, எந்த மக்காவிலே பாதுகாப்புடன் இந்த அமல்களை செய்து கொண்டு அதே ஊரில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சவுதி அந்த நாட்டை பற்றிய விமர்சித்து அசிங்கமாக பேசி ஊருக்கு வந்ததற்கு பிறகு அதை யூடியூபிலே பதிவு செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும்,
நாளை அல்லாஹ்விடம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த உரையில் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? ஆட்சியாளர்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறீர்களே, இப்படி விதைப்பதினால் நீங்கள் என்ன கண்டீர்கள்? அதுதான் கேள்வி. இப்படி விதைப்பதினால் நீங்கள் எதை அறிந்தீர்கள்? தவறு என்று சொல்லுங்கள், மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள் வித்தியாசத்தை. தவறு என்று சொல்வது வேறு, இது ஹராம் என்று சொல்வது வேறு, இதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்வது வேறு. நபி வழி என்று சொன்னது இதிலே நான் பொறுமையா, இதனால் நான் ஆட்சியாளரை விமர்சிக்க மாட்டேன், அவரை வெளிப்படையாக விமர்சிக்க மாட்டேன். உடனடியாக இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு வருவது. என்ன ஹதீஸ்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். இந்த விஷயத்தில் இருப்பவர்கள் வமின் அஅஸமில் ஜிஹாத் கலிமத்துல் ஹக் இன்தல் ஜாயிர். ஜிஹாதுகளிலே மிகப்பெரிய ஜிஹாத் என்னவென்றால் அரக்கனாக இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் சத்தியத்தை சொல்வது. என்னது? அரக்கனாக பாவியாக இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் சத்தியத்தை சொல்வது. சரி, ஆம், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், இது எந்த மாற்றம் கட்டமில்லை. இந்த ஹதீஸிற்கும் நீங்கள் ஆட்சியாளர்களை பொது வழியிலே நீங்கள் அவர்களை விமர்சித்து பேசுவதற்கும் என்ன சம்பந்தம்? ஆம், யாருக்கெல்லாம் அந்த சக்தியை அல்லாஹ் தருகிறானோ இன்று வரை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தல் ஜாயிர், அரக்கனான அந்த ஆட்சியாளரிடம் அவர் சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடாது. அது மாபெரும் ஜிஹாத். அந்த சத்தியத்தை பேஸ்புக்கில் உட்கார்ந்து சொல்வீர்களா? அந்த பேஸ்புக்கில் உட்கார்ந்து இன்ஸ்டாகிராமில் உட்கார்ந்து சொல்வீர்களா? நீங்கள் சொல்வது அவருக்கு போய்விடுமா? என்ன நியாயம் இது? எப்படி இது நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியும்? இதை யார் மறுக்கிறார்கள்? இந்த ஹதீஸை சத்தியத்தில் இருக்கவன் அநீதியை கண்டால் பொங்க வேண்டும், அவருக்கு எதிராக பேசுவதுதான் ஜிஹாத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன எதிராக பேசுவது? கலிமத்துல் ஹக், இது தவறு என்று சுட்டி காமிப்பது. எங்கே சுட்டி காமிக்க வேண்டும்? இந்தல் ஜாயிர். ஹதீஸிலே வருகிறது, ஆட்சி அரக்க கொடுப்பாவி ஆட்சியாளரிடம் சுட்டி காமிக்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அந்த இடத்தில் நீங்கள் இருந்து அதை நீங்கள் சொல்லாமல் மறுக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். அவர் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் ஜிஹாதிலே மாபெரும் சன்மார்க்க போர். அரக்கனான ஒரு கொடும்பாவி ஆட்சியாளரிடம் சத்தியத்தை பற்றி பேசுவது மார்க்கம் மறுக்கவில்லை. ஆனால் இது எங்கே பொது வழியிலே அவர்களை திட்டி பேசுவதற்கு இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்? அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சியாளர் தவறை கண்டால் அவரை கைப்பிடித்து கூட்டு போங்கள், அவரை தனியாக அழைத்து அவரிடம் இந்த தவறை சுட்டி காண்பித்து அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவருக்கு துவா செய்யுங்கள். கடைசியாக அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக அறிக்கப்பட்ட ஒரே விஷயத்தை சொல்கிறேன். என்னிடம் எனக்கு ஒரு துவா ஒன்று இருக்கிறது என்று நான் கேட்டால், எனக்கு ஒரு துவா, அது யாருக்காக நான் கேட்பேன் என்று கேட்டால் ஆட்சியாளர்களுக்காக நான் கேட்பேன். ஏனெனில் எந்த ஆட்சியாளர் சரியாக சீர்பெற்றிருக்கிறாரோ அவர்கள் சீர்பெற்றால் அந்த உம்மத்து சீர்பெறும், அந்த உம்மத்து சீர்பெற்றால் இஸ்லாம் சீர்பெறும். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மன்ஹஜ் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ இரத்தத்தையும் இரத்த போக்கையும் உணர்ச்சியையும் கொண்டு செல்வதல்ல இஸ்லாம். அந்த உணர்ச்சியை சரியான முறையில் அடக்கிக் கொள்வதுதான் இஸ்லாம். அது எங்கே பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபம் வருவது கோபம் வந்தால் நான் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்தில் இருக்கிறேன் என்று சொல்வது ஆண்மை அல்ல. ஆண்மை என்பது அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்க தெரிந்தவன் தான் ஆண்மகன். அந்த கோபம் வரும் பொழுது அதை எவ்வாறு பயன்படுத்துவது, இந்த இரண்டு வேறுபாடுகளை ஒருவன் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, அவன் சத்தியத்தில் இருப்பான் அல்லது அசத்தியத்தில் இருப்பான். கோபம் என்று வந்து விட்டாலே நீங்கள் செய்வது எல்லாம் நலன் என்று ஆகிவிடாது. கோபம் வந்தால் யாரிடம் அந்த கோபத்தை, அந்த தவறை வந்துவிட்டால் அதை திருத்த வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்திடம் காட்டுங்கள். உங்கள் வாப்பா, உங்கள் உம்மா, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய மனைவன், உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள் காட்டுங்கள், தடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஏனெனில் உங்களிடம் அவர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. ஆட்சியத்தில் அவ்வாறு அல்ல. கோபம் வந்து விட்டால் நாம் அவரை ஏசலாம், பேசலாம், திட்டலாம், ஏனெனில் நான் மார்க்கத்துக்காக கோபப்படுகிறேன் அல்ல. அங்கே ஹிக்மத்தை கையாள வேண்டும். ஏனெனில் அதுதான் மக்களுக்கு நலனானது, மக்களுக்கும் அதே நலவை பயிர்க்கின்றது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களை ஆட்சியாளர் விஷயத்தில் தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.